அமலாக்கத்துறையின் புலன் விசாரணை தாமதமாக உள்ளதென்றும் உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. மேலும் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, தற்பொழுது அமலாக்கத்துறை மீது உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். அமலாக்கத்துறை வழக்குகளில் தண்டனை விகிதம் என்பது மிகவும் குறைவாக உள்ளதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார்கள். எத்தனை நாட்கள் விசாரணை கைதிகளாக குற்றம் சுமத்தப்பட்டவர்களை சிறையில் வைத்திருப்பது என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். ஆசிரியர் தேர்வு முறைகேடுகள் வழக்கில் கைது செய்யப்பட்ட மேற்கு வங்க முன்னாள் அமைச்சர் பார்த்தா சட்டர்ஜி ஜாமீன் மனுவானது இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் உஜ்ஜல் புயான் அமர்வானது அமலாக்கத்துறையின் பண பரிவர்த்தனை வழக்குகளில் தண்டனை சதவீதம் என்பது மிகவும் குறைவாக உள்ளதாக கடுமையான அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார்கள். அமலாக்கத்துறையின் புலன் விசாரணை என்பது தாமதத்தை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் எத்தனை நாட்கள் தான் குற்றம் சாட்டப்பட்டவர்களை சிறையில் வைத்திருக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை வைத்திருக்கிறார்கள். இந்த வழக்கு முடிய குறைந்தது இன்னும் 2 ஆண்டுகள் ஆகும் என்றும், இது போன்ற வழக்குகளில் அமலாக்கத்துறையின் தண்டனை விகிதம் எவ்வளவு குறைந்தது 60 முதல் 70% இருந்தால் அதனை புரிந்து கொள்ளலாம். ஆனால் அதைவிட மிகவும் மோசமாக உள்ளது என்று நீதிபதிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணையை டிசம்பர் 2ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.